அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்மளுடைய சேனலில் நாம் ஒரு சில பதிவுகளை மட்டும்தான் ஈட்டுக்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெல் வயலில் ஃபஸ்ட்டு நெல் விதைச்சி உடனே அறுவடை பண்ணி தை மாதம் திரும்ப உடனே நடணும்னா என்ன மாதிரி ப்ராசஸிங், இதை பற்றி தான் நம்மளுடைய வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய ஃப்யூச்சரில் அனைத்து அக்ரிகல்ச்சர்களை பற்றியும் நம்மளுடைய சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம் கண்டினியூஸாக. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தாங்க, அறுவடை பண்ண உடனே தண்ணி விட்டுட்டு நம்மளுடைய வயலில் வாத்துக்களை ஒரு 4 நாட்கள் பார்த்திங்கன்னா மேய விடணும். மேய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு சால் ரோட்டோவேட்டரை வச்சு ஏர் உழணுங்க. ஏர் உழறது முக்கியம் கிடையாது. ஏரை பார்த்திங்கன்னா இந்த தாள் கட்டைங்க இதுங்கெல்லாம் மைய விழுகணும். அப்போ வண்டி வேகமாக போகக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக சொல்லி பொறுமையாக ஓட்ட சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அவர் ஆகிடும் அவ்வளோ அவர். ஃபஸ்ட்டு சால் மட்டும் எப்போவுமே பொறுமையாக ஓட்ட சொல்லுங்கள். அப்போ தான் சுத்த நேரத்துலேயே சுத்த சொல்ல தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தூளாகவும் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளேயும் போய் துருத்துக்கிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு மேலே, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 7 நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம அதை மக்க விடணும். மக்க விட்டதுக்கப்புறம் தான் மற்ற ப்ராசஸ்ஸு. அதுக்குள்ளேயே உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். உங்களுக்கு விவசாயம் பிடிக்குன்னாக்கா லைக்கை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் சொல்ல வரல. நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ முழுசாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விவசாயத்தில் லாபம் வரும், நஷ்டம் வரும், எல்லாம் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் எத்தனை பேர் செய்கிறாங்க, இந்தியாவில் எவ்வளோ மக்கள் விவசாயிகளாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. இந்த மாதிரி வரணுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டில் பச்சை கலரில் பாசி கட்டணும். இதை நாங்கள் ஆலக்கீரைன்னு சொல்லுவோம். நீங்கள் எந்த கீரைங்க சொல்கிறீங்களோ அது உங்கள் ஏரியாவை பொறுத்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா க்ரீனஸாக வர சொல்ல மக்கிரிச்சின்னு அர்த்தம். மக்கிரிச்சி. ஸோ நம்ம உழவு ஓட்டி விதை நெல் விதைக்க ரெடியாகிருச்சு கழனின்னு அர்த்தம். இதே லைட் மஞ்சளோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாசியே தாங்காத சொல்ல நம்ம நெல் விதைகள் தாங்காது. ஸோ அதனால இந்த மாதிரி பாசிகள் பச்சை பசுமையாக கட்டணும். ஸோ அதையும் நீங்கள் மெயினாக பார்த்துக்குங்க. இதெல்லாம் நான் ஷார்ட் வீடியோவில் எடுத்ததுனால ஷார்ட் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்க்காதவங்க. இந்த மாதிரி அதாவது 16:9 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பாசிகள் நிறைய வந்ததுக்கப்புறம் நாம் ஒரு சால் உழவு ஓட்டணுங்க. இது பார்த்திங்கன்னா மேலட்டாக ஓட்டினா கூட பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்தையுமே ஆழ ஓட்டினீங்கன்னா நீங்கள் மருந்து போட சொல்லுவோம், எல்லாம் போட சொல்லுவோம், நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேலோட்டமாக, அதுக்காக ரொம்ப மேலோட்டமாக இல்லை, அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த இடம் மேடாக இருக்கிறதுனால கொஞ்சம் அழுத்தி பிடிக்க சொல்லியிருக்கோம். எப்போவுமே எங்கள் ஏரியாவில் பரம் பிடிக்கிறது சொல்லுவாங்களே, அப்படிங்கிற ஒரு ப்ராசஸிங் எங்கள் ஏரியாவில் கிடையாது. நாங்கள் ரொட்டோவேட்டர்லேயே தான் பரம் பிடிப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதிலே தான் உழுகவும் செய்வோம். அதனால தான் இந்த இடத்த ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டு இது மேலே லேசாக ஓட்டும். அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஈவனாக வந்துடும். ஏன்னா இது முக்கியமான விஷயம். விதை நெல் விதைக்கிறோம். நம்ம நடலை, மேடும் பள்ளமாக இருக்கிறதுக்கு கூட விதை நெல் விதைக்கிறோம். அதனால் இந்த ப்ராசஸிங் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி நம்ம சமன் பண்ணுறத சரியாக முறையாக பண்ணலைன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விதைச்ச உடனே அது அப்படியே தண்ணி நின்றுடும். அதுக்கப்புறம் மக்கிடுங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே பாருங்கள், நம்ம இப்போதைக்கு விதை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். ஏர் உழுது ப்ராசஸிங் முடிஞ்சிட்டோடனே விதையை நல்லா பாருங்கள். அந்த விதையே நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாம் முளைச்சி வந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 3 நாளுக்கு முன்னாடியே ஊற வச்சுருவோம். அதுக்கு மறுநாள் எடுத்து நல்லா வெயிலும் நிழலும் சேர்ந்தாற்போல் ஒரு இடத்துல வச்சோம்னா இது பார்த்திங்கன்னா முளைச்சி வரும். அதை முளைச்சி வந்த நெல்லை தான் நம்ம வெறப்பாடாக போட போகிறோம். வெறப்பாடாக போடுறது முக்கியம் இல்லை, நான் சொன்ன மாதிரி சமனாக இருக்கணும். கழனி மேடும் பள்ளமாக இருந்துச்சுன்னா அதுக்கான பின் விளைவுகளும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்சவுடனே இது கிட்டக்க பாருங்கள். இப்போ வீடியோலேயே தெரியும் பாருங்கள், முளைப்பு வந்தது வெள்ளை வெள்ளையாக. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக முளைச்சி வரும்ன்றது தான்.
வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா அடுத்தது நாம் விதைய போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். விதைய போடுறதுன்றது ஒரு ஈஸியான விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து மெனையை வந்து கரெக்டாக போடணும். தப்பு தப்பாக விட்டு விட்டு போட்டோம்னா அதுவும் நம்மளுக்கு விவசாயத்தில் ஒரு விதமான லாஸை ஏற்படுத்தி விட்டுரும். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமான ப்ராசஸ்ங்களே ஆரம்பிக்கும். ஏன்னா அடுத்தது மருந்து என்ன போடுறது அப்படிங்கிறத பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த விவசாயத்தை பற்றி மட்டும் நம்மளுடைய சேனலில் போடல. நம்ம இன்னும் கொத்தவரை இருக்குது, மிளகா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கேழ்வரகு இருக்குது, எள் இருக்குது, தர்பூசணி இருக்குது. ஸோ நிறைய வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் பார்த்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணுங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பொறுமையாக தான் சொல்கிறேன். ஸோ யாருக்கும் புரியாமலாம் இருக்காது. நீங்கள் விவசாயம் பண்ண ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக விவசாயத்துக்கு வாங்க. கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து விவசாயம் செய்வோம். அது மட்டும் இல்லை, விவசாயத்தில் லாபமும் வரும், நஷ்டமும் வரும். எல்லாத்துக்கும் பேஸ் பண்ணி வர்றதா இருந்தால் விவசாயத்துக்குள்ளே வாங்க, இல்லைன்னா வர வேண்டாம். இது தாழ்மையான ஒரு ரிக்வெஸ்ட்டு. வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னு போயிடாதீங்க, ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.